வணக்கம். இது உயர்நிலை ஜோதிடம். என்னோட ட்ராவல் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அடிப்படை ஜோதிடம் ஒரு செட் ஆஃப் பாயிண்டில் ஒரு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் வந்துருச்சு. அனதர் ஒரு 10 டேஸில் இட் வில் பி கம்ப்ளீட்டட், ஐ திங்க் ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இது உயர்நிலை ஜோதிடம். அதுக்கான ஒரு சாம்பிள், ஒரு முன்னோட்டம்னு சொல்லுவாங்க, ட்ரைலர்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆடியோ தான் இது. ஸோ இங்கே நம்ம என்னெல்லாம் பேச போகிறோம் அப்படின்னா, மேச ராசினா என்ன, மேச லக்னம்னா என்ன, ரிஷப ராசி அப்படின்னு 12 லக்னங்களுக்கும் ராசிகளுக்கும் தான் நம்ம பேச போகிறோம். இதுவரையும் அடிப்படை ஜோதிடத்தில் காரக பலன், பாவக பலன் மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம். ராசியை பற்றி பேசவே இல்லை. இங்கே உயர்நிலையில் ராசி லக்னத்தை பற்றி நம்ம நிறையா பேசுவோம். திதி சூன்யம் இருந்தால் நம்ம எப்படி அதை அவாய்ட் பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம பரிகாரம் கொடுக்கறது, நான் நீசத்தை எப்படி எடுக்கிறது, நீச பங்கத்தை எப்படி எடுக்கிறது, வக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பேச போகிறோம். அடிப்படையில் வெறும் டெர்மினாலஜி, அதோட மீனிங் மட்டும் தான் நம்ம பேசியிருந்திருக்கோம். இங்கே உயர்நிலையில் அதோட எக்ஸ்ட்ரா 2 ஸ்டெப் நம்ம பேச போகிறோம். மேச ராசி, மேச லக்னத்துக்கான பலன்கள் தான் இங்கே பார்க்க போகிறோம். உடனே கேள்வி வந்துடும், எனக்கு மேச ராசியான லக்னம் வேறு, மேச லக்னம் ராசி வேறு அப்படின்ற மாதிரி எல்லாமே பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இந்த லக்னத்துக்கான பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ராசிக்கான பலன்கள் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ லக்னமாக இருந்தால் என்ன சொல்ல போகிறோம், ஜாதகர் மேச லக்னமாக இருந்தால் என்ன, ஜாதகர் ரிஷப லக்னமாக இருந்தால் என்ன அப்படின்றதான் நம்ம பேச போகிறோம். அப்போ ராசிக்கு வராதானா ராசிக்கும் வரும். நீங்கள் இப்போது கிளாஸை கவனிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்ம எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு. மேச ராசி, மேச லக்னம். அப்போ 1க்கு 8 யாருன்னா செவ்வாய். இங்கே செவ்வாய் 1க்கும் 8க்கும் உடையவர். அப்போ ஜாதகருக்கு வழக்கு உண்டுன்னு சொல்லலாம், வீண் பழிசொல் உண்டு, விபத்து உண்டு, மனுஷ சக்தி உண்டு, ஜோதிடம் நன்றாக வரும். உயிர் சொத்துக்கள் இருந்தால் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும், ஏன்னா அது 8 கூட கனெக்ட் ஆயிடுச்சு. சொந்த வீடு உண்டு, வாகனங்களால் பிரச்சனையும் உண்டு. செவ்வாய்க்கு என்ன காரகத்துவம் சொன்னோம், லக்னாதிபதி என்ன சொன்னோம், இது எல்லாமே எல்லா விதமான வேலையும் 8ஆம் இடத்துக்கு வேலை செய்யும், 1ஆம் இடத்துக்கும் வேலை செய்யும். செவ்வாய் என்றால் என்ன, நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம், அவங்க உடன்பிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே 1-8 கனெக்ட். இப்போ உடன்பிறப்புகளால் ஒரு பிரச்சனை உண்டு, பிரிவினை உண்டு, மனஸ்தாபங்கள் உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். திருமணத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல போகிறோம். திருமணம் லேட்டாக நடக்கும், இஃப் நாட் அப்படின்னா மனம் ஒப்பாத திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். அந்த செவ்வாய் எதை ஹோல்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். 2 இடம் இருக்குது, லக்னம் அண்டு 8. இப்போ இந்த செவ்வாய் எதை ஹோல்ட் பண்ணுது, எந்த வீட்டை பார்க்க போகுது, எந்த வீட்டை தன்னோட கையில் எடுத்திருக்கு, எந்த வீட்டை விட்டுருச்சு அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ செவ்வாய் 8ஆம் இடத்தை ஹோல்ட் பண்ணால் மேலே சொன்ன எல்லா நெகட்டிவ் வரும் நம்ம சொல்ல போகிறோம். செவ்வாய் 1ஆம் வீட்டை ஹோல்ட் பண்ணால் அந்த கெட்டது எல்லாமே வரும். ஆனால் ஜாதகர் அதுலேருந்து தப்பிச்சிருவார், நான் அதை பண்ணலைன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு வெளியே வந்துடுவார் அப்படின்ற மாதிரி மீனிங் ஆகும். இப்போ செவ்வாய் எந்த வீட்டை ஹோல்ட் பண்ணுதுன்றது நமக்கு தெரியணும் இல்லைங்களா. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அப்படின்னா, மேச லக்னமாக எடுத்துக்கோங்க, கட்டம் போட்டுக்கோங்க, லக்னம் போட்டுக்கோங்க. 8, இப்போ 8ஆம் இடத்தை ஹோல்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் 8லே இருக்குது, மேச லக்னம் செவ்வாய் 8லே இருக்குது. அப்போ 8லேருந்து 1, 3, 5, 7, 9, 11 ஹோல்ட் பண்ணால் இந்த செவ்வாய் அப்படின்ற லக்னாதிபதி அவரோட 8ஆம் வீட்டை தான் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. மேலே சொன்ன எல்லா கெட்ட பேரும் அவருக்கு வரப்போகுது, வீண் பழிசொல் உண்டு, வம்பு உண்டு, வழக்கு உண்டு அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா. அப்போ இந்த செவ்வாய் ஜாதகரின் 8ஆம் வீட்டை ஹோல்ட் பண்ணுது. ஸோ அதனால லக்னம் வீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மீனிங் ஆகும். 8 ஹோல்ட் பண்ணால் லக்னம் வீக்கு, லக்னத்தை ஹோல்ட் பண்ணால் 8ஆம் இடம் வீக்கு. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கிரகத்துக்கு 2 பாவாதிபத்தியம் இருக்குது, ஆதிபத்தியம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த 1 ஹோல்ட் பண்ணால் 8 விட்டுருவார், 8 ஹோல்ட் பண்ணால் 1 விட்டுருவார். ஏதாவது ஒரு வீடை தான் அவர் கையில் வச்சுருப்பாருன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ 1க்கான பலன்கள் சொல்ல போகிறோமா, 8க்கான பலன்கள் சொல்ல போகிறோமான்றதான் இங்கே நமக்கு ட்விஸ்ட்டு. இப்போ உங்கள் லக்னத்துக்கு, இப்போ மேஷராசியோ மேச லக்னமோ அந்த லக்னத்துக்கு செவ்வாய் 8ல் இருக்கதாவே நம்ம வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் டெல்லிங் டு யூ, 8ல் இருக்கதாவே வச்சுப்போம். அப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தது, விருட்சகத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 1, 3, 5, 7, 9, 11 பாவத்தை ஹோல்ட் பண்ணிடும். இப்போ மீதி இருக்க பாவத்தை எல்லாத்தையுமே லூஸில் விட்டுரும். இங்கே 1ன்றது எதை சொல்கிறோம், நம்ம அந்த 8ஆம் இடத்தை தான் நம்ம 1ஆ வச்சு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்த ஹோல்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பாவத்தை எல்லாமே டீலில் விட்டுரும். ஸோ தட் அப்போ 8ன்ற பாவம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா லக்னாதிபதி ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆயிடுவார் அப்படின்றதான் இங்கே மீனிங்கு. 8ஆம் இடம் ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா ஆயுள் ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாதகரை வச்சு செய்ய போதுன்றத கன்ஃபார்மாக நம்ம மீன் பண்ணலாம். உங்களுக்கு ஆயுஸ்க்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் வீண் பழி சொல்லி உண்டு, அது உண்டு, இது உண்டு, எல்லாமே நெகட்டிவாக எடுத்து நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா. அப்போ 8ஆம் இடத்துக்கு என்ன பாசிட்டிவ்,
அப்போ 8ஆம் இடம்ன்றது எதிர்பாராத அதிர்ஷ்டம் நம்ம பேசியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும், ஆனால் இவரால் அனுபவிக்க முடியாது. ஏன்னா லக்னம் இங்கே ஸ்ட்ராங் இல்லை, 8ஆம் இடம் தான் ஸ்ட்ராங். அப்போ அவரை சுற்றி இருக்கவங்க தான் அனுபவிப்பாங்களே தவிர லக்னாதிபதி அனுபவிக்க மாட்டார் அப்படின்றதான் மீனிங். ஸோ இப்படி எடுத்துக்குமே, ஜாதகர் வந்து ரொம்ப பெரிய கோடீஸ்வராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அவர் அந்த இதை அனுபவிக்காமல் நான் சாமியாராக போகிறேன், நான் பரதேசமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் இடத்துக்குரிய வெறுப்புத்தன்மை, தனிமை, விரக்தி இதுக்குள்ளே போய் இறங்கிடுவார். ஜாதகர் அதை அனுபவிக்க மாட்டார் அப்படின்றது தான் மீனிங். சப்போஸ் இந்த செவ்வாய் லக்னத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ லக்னத்தில் இருந்து 1 3 5 7 9 11 பாவத்தை ஸ்ட்ராங் பண்ணிடும். அப்போ இங்கே லக்னாதிபதி ஸ்ட்ராங்கு, லக்னாதிபதிக்கு எல்லாமே உண்டு, எவ்வளோ பெரிய பழிச்சொல் இருந்தாலும் அதுலேருந்து அவர் வெளியே வந்துடுவார் அப்படின்றதான் மீனிங். அப்போ ஜாதகர் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாரு, சார் தேவையில்லாத பழிசொல்லாக இருக்குது, நான் இந்த பழிசொல்லேருந்து நான் வெளியே வந்துடுவேனா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அந்த செவ்வாய் எந்த வீட்டை ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். லக்னாதிபதி வீட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கா இல்லை 8ஆம் வீட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். லக்னாதிபதி வீட்டை ஹோல்ட் பண்ணி இருந்தால் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அவங்கக்கிட்ட, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் அதுலேருந்து நான் இதை பண்ணலைன்னு அழகாக தப்பிச்சு வெளியே வந்துடுவீங்க, உங்கள் பேர் கெட்டு போகாது, நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். சப்போஸ் 8ஆம் வீட்டை ஹோல்ட் பண்ணியிருக்குன்னா, சார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த டைம் சரியில்லை, நம்ம தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்க வேண்டாம், இந்த ஜாதகம் 8க்குரிய வேலையை தான் செய்யுது, ஸோ நீங்கள் ஒரு அவசொல்ல தான் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் இதுக்கு திசாபுத்தியும் கணிக்கணும், கணிச்சு தான் சொல்லணும். திசாபுத்தி கணிக்காமல் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. மேலே சொன்ன 2 விஷயத்துக்கு தான் இந்த ஜாதகம் செயல்பட போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. திசாபுத்தி பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா ஜாதகம் அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து லக்னத்தை ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னா டேம் ஷுவர் அவர் அந்த பழிசொல்லேருந்து வெளியே வந்துடுவார். சப்போஸ் 8க்குரிய இடத்த வேலை செஞ்சதுன்னா நம்ம கொஞ்சம் நெகட்டிவாக பேச போகிறோம். அகெயின் நான் சொல்கிறேன், 8ஆம் இடத்தை ஹோல்ட் பண்ணால் லக்னம் வீக்கு, லக்னத்தை ஹோல்ட் பண்ணால் 8ஆம் இடம் வீக்கு. அப்போ 8க்குரிய தொழில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், நம்ம ஃபாரின் போயிடலாம், போலீஸு, இராணுவம், ஸ்கிராப்டு ஒர்க்கு, பெட்ரோலு, மைன்ஸு, இன்சூரன்ஸ் ஒர்க், இதில் எல்லாமே ஜாதகர் வேலை செய்யும்போது அதற்கான லாபம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இப்படி தான் நம்ம தொழிலை எடுக்கணும். சார் இந்த மாதிரி தொழிலெலாம் இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அப்போ லக்னாதிபதி எங்கே இருக்கார், எது பண்ணால் அவருக்கு வருமானம் உண்டு, அப்போ இந்த தொழிலை சொல்லணும்னா அதுக்கு வருமானம் உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம மீன் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து 2க்கும் 7 கூடியவர் சுக்கிரன், எதிராக அவங்க மேச ராசியாக இருந்தாலும் மேச லக்னமாக இருந்தாலும் 2க்கு 7 கூடியவர் சுக்கிரன். அப்போ வாடகை வருமானம் உண்டு, திருமணத்திற்கு பின் யோகம் உண்டு, களத்திரத்தின் மூலம் நல்ல லாபம் அடைவார். களத்திரம் ஜாதகருக்கு நல்ல உதவி செய்யும். ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதனால் நான் ஜென்ரலாக களத்திரம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ சார் என்னோடய பார்ட்னருக்கு இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன், ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பணம் எனக்கு வருமா வராதா டவுட்டாக இருக்குது சார், எனக்கு செக் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஒரு கட்டம் போட்டுக்கோங்க, மேஷ லக்னமாக வச்சுக்கோங்க. 2ஆம் இடம் தான் இங்கே வந்து நம்ம 2 7 பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம், அங்கே தான் சுக்கிரன், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். இப்போ 2ஆம் இடத்தை அந்த சுக்கிரன் ஹோல்ட் பண்ணுதா, 7ஆம் இடத்தை அந்த சுக்கிரன் ஹோல்ட் பண்ணுதான்றதான் நமக்கு இங்கே தெரியணும். அப்போ 2ஆம் இடத்தை ஹோல்ட் பண்ணால் அப்படின்னா கொடுத்த பணம் கண்டிப்பாக வந்துடும். சப்போஸ் 7ஆம் இடத்தை ஹோல்ட் பண்ணால் கொடுத்த பணம் பார்ட்னருக்கு தான் போகும். ஸோ இங்கே 2ஆம் இடத்தை ஹோல்ட் பண்ணுறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, 2ஆம் இடத்தை 1ன்னு போட்டுக்கோங்க. 1 3 5 7 9 11 சுக்கிரன் இருந்தார், சுக்கிரன் பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பாக பார்ட்னர் கொடுத்த பணம் உங்களுக்கு வந்துடும், அதில் டவுட்டே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்தை ஹோல்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, மேஷ லக்னத்துலேருந்து 7ஆம் வீடான துலாம 1ஆம் வீடாக வச்சுக்கோங்க. 1 3 5 7 9 11 இந்த இடத்துல சுக்கிரன் இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அந்த பணம் உங்களுக்கு வராது, உங்கள் பார்ட்னருக்கு போயிடும். ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம் இங்கே. அப்போ நீங்கள் உங்களோட பார்ட்னரால் ஏமாற்றப்படுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே எய்தர் கணவன் தொழில் பண்ணாங்க அப்படின்னா மனைவியை பார்ட்னராக போட்டுக்கணும், மனைவி தொழில் பண்ணாங்கன்னா கணவரை பார்ட்னராக போட்டுக்கணும். ஸோ அப்படின்றப்ப குடும்பத்துக்குள்ளே தான் அந்த காசு போகுமே தவிர வெளியாள்கிட்ட போகாதீங்க. கூட்டு தொழில் வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து கொடுக்கணும். ஸோ 2ஆம் அதிபதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு லாபம் உண்டு. ஒருவேளை 7ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு லாபம் இல்லை, உங்கள் பார்ட்னருக்கு தான் லாபம் உண்டு. ஸோ அடிப்படையில் நம்ம சொல்லியிருப்போம், கூட்டுத்தொழிலாக லாபம் உண்டு இல்லை லாபம் இல்லை அப்படின்னு நிறைய நம்ம பேசியிருப்போம். ஆனால் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சா எங்கே இருந்தால் லாபம் எங்கே இருந்தால் லாபம் இல்லை அப்படின்னு. ஸோ 2 சப்போர்ட் பண்ணால் லக்னத்துக்கு லாபம், 7 சப்போர்ட் பண்ணால் எதிராளிக்கு லாபம். தட்ஸ் இட். ஸோ இப்போ 7க்குடைய
தொழில் மூலயமா லாபம் உண்டுன்றதை நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். பெரும்பாலும் இவங்களுக்கு பார்ட்னர் வந்து பெண் பார்ட்னராக தான் வருவாங்க. இது 7ஆம் இடம் என்னெல்லாம் சொல்கிறோம், திருமண மண்டபம் கட்டலாம், கிஃப்ட் ஷாப் பண்ணலாம், மேக்கப் ஐட்டம்ஸ், இது எல்லாத்துக்கும் ஒரு விதமான லாபம் உண்டு நம்ம சொல்கிறோம். அடுத்து 3 கூடையவர். இப்போ மேஷ லக்னத்துக்கு 3க்கும் 6க்கும் உடையவர் ஒரே ஆள் யாருன்னா புதன். ஸோ புதன்னா என்ன? ஃபஸ்ட்டு புதன்னா நட்பு சொல்லியிருக்கோம், இஎன்டி ப்ராப்ளம் பற்றி பேசியிருக்கோம், காதல் பற்றி பேசியிருக்கோம், மெமரிஸு, இது எல்லாமே புதன். நர்வஸ் பற்றி பேசுகிறதும் புதன் தான் நமக்கு இங்கே. ஸோ 3ஆம் இடம் அப்படின்றது கழுத்து, தோள்பட்டை, இது எல்லாமே குறிக்கும். இப்போ 6 அப்படின்றது இப்போ இதுக்கெல்லாமே மருத்துவம் பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ புதன் திசையோ புதன் புத்தியோ வரும்போது இதுக்கான ஒரு ஸ்டெப்பின்னா தான் அவங்க இருக்க பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ ஜாதகருக்கு என்னெல்லாம் சொல்லலாம்? இஎன்டி ப்ராப்ளம் வரும்னு சொல்லலாம், நரம்பு தோல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும், கடன் வரும்னு சொல்லலாம், நட்பில் ப்ராப்ளம் உண்டு அப்படின்னு சொல்லலாம், காதல் தோல்வி ஏற்படும்னு சொல்லலாம், சீட்டு நடத்தினால் கடன் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ புதன் தான் ஒருத்தரோட எல்லையை பற்றி பேசுகிறது, எல்லை தகராறை பற்றி பேசுகிறது. இப்போ புதன் 3-6 இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரனோட அடிக்கடி சண்டை வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ புதனா பத்திரம், அப்போ பத்திரத்தை அடமானம் வச்சு ஒரு கடன் வாங்குவார் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். எப்போ இது நடக்கும்? புதன் திசை புதன் புத்தியில் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவார். ஸோ இங்கே புதன் வந்து 3க்கும் 6 கூடியவர். இப்போ இந்த புதன் 3க்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா தைரியம், வீரியம், சகோதரம், மாமனார், நட்பு, காதல், இது எல்லாமே நல்லாயிருக்கும், மானை தேனை சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். ஆனால் இதே புதன் 6க்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஜாதகருக்கு வீரிய குறைபாடு உண்டு, மெமரி லாஸ் வரும், மாமனார் பிரச்சனை வரும், ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க, சகோதரனுடன் இணக்கமாக இருக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. மேஷ லக்னம் 6ல் புதன் இருக்கதா நம்ம வச்சுப்போம் இப்போதைக்கு. அப்போ 6ஆம் இடத்துல புதன், அப்போ 6 தான் நம்ம இங்கே 1ஆம் பாவத்தை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 1, 3, 5, 7, 9, 11 புதன் இருந்தது அப்படின்னா 6ன்ற கடன் உண்டு, 6ன்ற நோய் உண்டு, 6ன்ற ப்ராப்ளம், 6க்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் சொன்னோம் அது எல்லாமே இங்கே வந்து எஸ் அப்படின்னு நம்ம போட போகிறோம். அப்போ இந்த ஜாதகருக்கு எப்போ இந்த பிரச்சனை நடக்கும்? அடுத்த கேள்வி. இதெல்லாம் எஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? எப்போ இந்த ஜாதகருக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தியோகம் அமைதோ, ஒரு வேலை கிடைக்குதோ, அப்போ இந்த 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 3ஆம் இடம் சார்ந்த அத்தனை பிரச்சனையும் வரும். வீரிய குறைபாடு உண்டு, சகோதரர்களிடம் பிரச்சனை உண்டு, முயற்சியில் தடை இருக்கும், கிடைச்ச வேலையே சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துருவார், முயற்சி பண்ண மாட்டார், இது எல்லாமே நம்ம சொல்லலாம். ஜென்ரலாகவே புதன் வந்து 3ஆம் இடத்துக்கு திரிகோணங்களில் இருப்பது சிறப்பு. அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1, 3, 5, 7, 9, 11 இருப்பது சிறப்பு. 6க்கு சப்போர்ட் பண்ணும்போது புதன் திசை நடக்குதான்னு செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஜாதகர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அக்செப்ட் பண்ணுவார். ஒரு பாவம் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக இன்னொரு பாவம் வீக்கு தான், அதில் டவுட்டே இல்லை நமக்கு. இப்போ 3க்கு சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் 3ஆம் இடம்லாம் என்னலாம் பேசியிருக்கோம்? போலீஸு, இராணுவம், டெண்டர் விட்டு லாபம் எடுக்கிறது, தட்டச்சு, அந்த டிடிபி ஒர்க்கு, டிசைனிங் ஒர்க்கு, பாண்டு எழுதுறது, கிராஃப்ட் ஒர்க்கு, இது எல்லாமே ஜாதகருக்கு லாபம் உண்டு இஃப் புதன் வந்து 3ஆம் இடத்தை ஹோல்ட் பண்ணால். சரிங்களா? சப்போஸ் 6ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணால் அங்கே என்ன லாபம் அங்கே அது மூலிமா தொழிலில் என்ன லாபம் எடுக்குன்னா வட்டிக்கு வட்டி கொடுக்கறது, சீட்டு போட்டு சம்பாதிக்கிறது, இது எல்லாமே வந்து 3ஆம் இடம். புதன்னா ஸ்நாக்ஸு. அப்போ 6ல் சப்போர்ட் பண்ணும்போது 6ஆம் இடம் உணவிடம். அப்போ ஸ்நாக்ஸ் மூலிமா உங்களுக்கு லாபம் வரும், நீங்கள் இந்த தொழில் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து கொடுக்கலாம். அப்போ இங்கே மேஷ லக்னத்துக்கு புதன் 3 உடைய வேலையை செய்கிறாரா, 6 வேலையை செய்கிறாரான்னு பார்த்து அதுக்குரிய தொழில் தான் நம்ம எடுத்து கொடுக்கணும். சப்போஸ் நம்ம மாதிரி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பேர் கெட்டுரும் இங்கே.